வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் மூணையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு நல்லா இதானதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. வெஜிடபிள்ஸை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கணும், சுருண்ட மாதிரி ஆகணும். அப்போ தான் காய் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ஆட்டின குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி காயை நல்லா வதக்கி விட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. திரும்ப அதே மாதிரி 2-3 டைம் பண்ணுங்கள். காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஒரு 2-3 பெரட்டி விட்டுருங்க. அப்போ தான் தேங்காய் துருவல் டேஸ்ட்டாக இருக்கும். பெரட்டினதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடு போட்டு பொரியல் வச்சு சாப்பிடுங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும்.